நியூஸ் 18 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். 15 நாட்களுக்கு ஒரு முறை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய பலன்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு பேராதரவு நீங்கள் கொடுப்பதற்கு நன்றி. இந்த 15 நாட்கள் என்பது 16/7/2024 முதல் 31/7/2024. 17ஆம் தேதி ஆடி பிறக்கின்றது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்கள் கண்டிப்பாக குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை அபிஷேகம் எல்லாம் செய்வது ஆடி மாதத்தின் நன்மை. ஆடி மாதத்தில் அமாவாசை வருவதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு அந்த அமாவாசை அன்று மட்டும் போய் அன்னதானம் செய்வதை தவிர்த்து கொண்டு ஆடி மாதத்தில் எந்த நாளிலும் அரிசி பருப்பு மற்றும் உணவு வகைகள் மருந்து வகைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பது விசேஷமான பலனை தரும். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இந்த 15 நாட்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். துர்க்கையை விடாமல் பிடித்து கொள்வது முக்கியம். தொற்று நோய் உபத்திரங்கள் காணப்படுவதனால் சிறிது கவனமாக போகின்ற இடம் வருகின்ற இடத்தில் கவனம். அதே சமயம் தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலம். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது ஏற்றம். பணவரவு நிச்சயமாக அனுகூலத்தை தரும். முதலீடுகள் அனுகூலத்தை தரும். பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் புத்திசாலிகள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசி விட்டு கொடுத்து அவர்களுக்கு தேவையான சில விஷயத்தை செய்து கொடுப்பது மிக மிக நன்மை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் மேஷ ராசிக்காரர்களுக்கு. புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். தொழிலில் இருந்த கஷ்டம் தீர தீர மனதில் இருந்த சங்கடங்கள் தீரும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு. பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி. நலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட மண்ணு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். வாகன அமைப்பில் கண்டிப்பாக ஏதாவது மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் ஆடி மாதமெல்லாம் பார்க்காமல் முன்னேறி செல்லுங்கள். மனதுக்கு பிடித்தது செய்வது தான் முக்கியம். ஆடி மாதம் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு சாப்பிட்றோம்ல, அப்போ எல்லாம் செய்யலாம். பட்னி கிடக்கிறது இல்லைல்ல. ஆடி மாதம் இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் அதில் முதல் 15 நாட்கள் தான் நாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம். தெய்வீக வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மற்ற விஷயங்கள்லாம் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தொழில் அமைப்பில் ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் மகான்கள் வழிபாடு சகல விதத்தில் நன்மை தரும். ப்ரெஷர் லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் மட்டும் பார்த்துக்கொள்வது முக்கியம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தைரியம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய 15 நாட்கள். உத்தியோகம் சார்ந்த விஷயம் அனுகூலம். பெற்றோர் பெரியோருடைய பூர்வீக சொத்து பத்து தொழில் மற்ற விஷயங்கள்லாம் சாதகம். பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கு நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். குடும்பத்தில் புதிய வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம். டக்கென்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி. நிலம் வாங்குவது வீடு வாங்குவது போன்ற பேச்சுவார்த்தை ஆடி மாதத்தில் சந்தோஷத்தை தரும். ஆடி மாதம் ஆக மொத்தத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றங்களுடன் குருவும் செவ்வாயும் உங்கள் ராசியிலே இருப்பதனால் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் சுபவிரய பிராப்தமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும். உத்தியோகத்தில் இன்க்ரிமெண்ட் தடைப்பட்டிருந்தாலும் கிடைக்கும்.
ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆக மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் தைரியமான முடிவுகளை எடுக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனம். சிவன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். சிவமந்திரங்கள் காயத்ரிகளை ஜபிக்க பெரிய அளவுக்கு வெற்றிகள் ஏற்படும். சனியுடைய வக்கர காலத்தில் இருப்பதனால் வண்டிகளில் மட்டும் வித்தைகள் வேண்டாம். தேகாரோக்கியத்தை அலட்சியப்படுத்தாமல் இருப்பது புத்திசாலித்தனம். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம். செலவுகள் எவ்வளவு வந்தாலும் பணம் கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் வரும். வார்த்தைகளில் மட்டும் பேசுகின்ற சமயத்தில் மிதுன ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக பேச வேண்டும். வாக்குஸ்தானத்தில் சனி பார்வை இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் சூரியன் இருக்கிறார். எனவே மிக கவனமாக இருப்பது நன்மை. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லாம் முன்னேற்றம் தான் காணப்படும். நீங்கள் கோபம் மட்டும் படாதீர்கள். பழைய கடன்களை பைசல் செய்வதற்கு உண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும். ஏதாவது ஒரு பொருளை விற்று அது செட்டில் செய்யலாம் என்று நினைத்திருப்பீர்கள், அது கண்டிப்பாக கை கொடுக்கும். நண்பர்களிடத்தில் பண உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள், கிடைக்கும். ஆக மொத்தத்தில் தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த 15 நாட்கள். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தந்தாலும் பயணங்கள் சமயத்தில் யாரிடத்திலும் போய் நீங்களாக வாலண்டரியாக பேசுவதோ அல்லது அவர்கள் பேச வந்தால் அதை அப்படியே நம்புவதோ கூடாது. அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம், படபடப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனம். அனுமனை பிடித்து கொள்வதும் அனுமன் சாலிசா கேட்பதும் நன்மை. கடகராசிக்காரர்கள் மிக கவனமாக இருப்பது குடும்ப விஷயம். குடும்பத்தை விட்டு பயணங்கள் எது வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் திடீரென்று மேலதிகாரிகள் நம்மளை தனிமைப்படுத்துவார்கள். அரசு துறை, அரசியல்வாதிகள் அதீத கவனம். தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களை ஒதுக்கி வைப்பதற்கும் நடக்கக்கூடிய அமைப்பு. தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம். எல்லாத்திலையும் நான் இப்படி தான் இருப்பேன் என்ற பிரஸ்டீஜ் பார்க்குறதை விட்டு கொடுங்கள். பிரஸ்டீஜ் பத்மநாபனாக இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் புத்திசாலிகள். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம். பிள்ளைகளுடைய சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. பிள்ளைகளுக்காக நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் அந்த முதலீடுகள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு வரும். கொடுத்த வாக்கை எல்லா இடத்திலும் காப்பாற்றுவதற்கு கொஞ்சம் பொறுமையாக கையாண்டால் நன்மை தரும். எப்பொழுதும் கடகம் சந்திரன் ஆட்சி பெற்றிருப்பதனால் உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்து கொள்வது முக்கியம். கண்டிப்பாக கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. லாபம், அனுகூலம் காணப்படும். முதலீடுகள் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். முதலீடுகள் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெருமாளை பிடித்து கொள்வதும், வயிறு சம்பந்தப்பட்ட சிறிய உபத்திரத்தையும் பார்த்து கொள்வதும், அதற்கேற்றவாறு உணவு முறையை மாற்றிக்கொள்வதும் நன்மை. அனுகூலமான காலம். பணவரவு உண்டான அமைப்பு. தாயார், தந்தையாருக்கு அனுகூலம். உங்களுக்கு அவர்கள் நிறைய விஷயத்திற்கு உதவி செய்வதற்கு அவர்களுக்கு எல்லா விதத்திலும் வசதிகளும் பண வரவும் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை அனுகூலத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்கள் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியம். எதிர்பார்க்காத நன்மைகள், லாபங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் ஏற்றம், எதிரிகள் விஷயத்தில் இந்த சிக்கல் தீரும். தாய் வழி வரவு, தந்தை வழி வரவு மேன்மை அடையும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். விற்பது, வாங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் முன்னோக்கி செல்லலாம்.
பெரிய ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். மேலதிகாரிகள் விஷயத்தில் இந்த சிக்கல் தீர்வதே மனதில் ஆனந்தம். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம். கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த நாட்டில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் விசாவோ அல்லது தொழிலோ அல்லது வியாபாரமோ மேன்மை அடையும். ஆக மொத்தத்தில் நன்மைகளும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் இந்த 15 நாட்களுக்கு நடைபெறுவதே ஆச்சரியமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. பிள்ளையாரை பிடித்து கொள்வதும் காரிய சித்தி மாலை சொல்வதும் நன்மை. கழுத்து பகுதி, முதுகு தண்டுவட பகுதியில் கவனம். உடற்பயிற்சி செய்யக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு பாதிப்புகள் கிடையாது. குடும்பத்தில் மட்டும் கோளாறு வேண்டாம். பிள்ளைகள் விஷயம் சுபிச்சம், அனுகூலம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், தேகாரோக்கியம் அனுகூலம் கிடைக்கும். ஏதாவது அவர்களுக்கு சிறு டே கேர் சர்ஜரி எதாவது செய்தால் தைரியமாக செய்து அதிலிருந்து அவர்களை மீட்டு வரலாம். சந்தோஷமாக இருக்கலாம். தைரியம் ஏற்படக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். உத்தியோகத்தில் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியமெல்லாம் ஜெயம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். அரசியல்வாதிகளுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் உடன் இருப்பவர்களால் ஏற்படும். அதீத கவனமாக இருக்க வேண்டும். நிம்மதி இல்லாத ஒரு அமைப்பு ஏற்படும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றம், அரசியல்வாதிகள் கவனம். இதுதான் இதனுடைய சூட்சம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பசுமாடுகளுக்கு உணவளிக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு தடைகள் தவிடுபடியாக்கும். மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். மேலதிகாரிகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. சுபகாரியத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கன்னிக்கு ஜெயமும் அனுகூலமும் காணப்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். வேறு உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட வியாபாரம் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஜெயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். ஹார்மோன் குறைபாடுகள், இரத்தத்தில் கோளாறுகள் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இரத்தத்தில் தொற்றுநோய் உபத்திரங்கள் மிக கவனம். முருகனை சரணாகதி அடைவதும் சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பதும் மிக மிக அற்புதம். தொடர்ச்சியாக முருகனுடைய சரணாகதி அடைவது உங்களை ஏற்றம் பெறும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும். வார்த்தைக்கு பெரிய அளவுக்கு சந்தோஷம், லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். ராகு 6ஆம் இடத்தில் இருப்பது சத்ரு ஜெயத்தை ஏற்படும். பழைய கடன்கள் செட்டில் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெண்களுக்கு முதலீடுகள் உண்டான அமைப்பு ஏற்படும். உத்தியோகத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த 15 நாட்களில் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகமே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்கள் விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு உங்கள் ஸ்டேட்டஸ் உயரும். பெண்களுக்கு மிக அற்புதத்தை தரும். இளம் வயதை சார்ந்த மாணவர் மாணவிகளுக்கோ அல்லது படிப்பு முடிஞ்சு விட்டு வேலைக்காக இருப்பவர்களுக்கெல்லாம் டக்கென்று எல்லாம் கிடைக்கும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. சுபவிரிய பிராப்தம். பண முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பு. ஷேர் மார்க்கெட், மற்ற விஷயங்கள், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் செய்யக்கூடிய அமைப்பு. என்னடா டக்கு டக்குன்று அனுகூலமான அமைப்பாக காணப்படுகிறது. இது நடக்குமோ, தேக ஆரோக்கியத்தில் அது நடக்குமோ என்ற பதட்டம் இருந்த அமைப்பு செக் செய்தால் ஒன்றுமில்லை என்று வரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். பரம்பரை தேக ஆரோக்கிய உபத்திரம் மிக கவனம். அதாவது பிபி, கொலஸ்ட்ரால், சுகர், மயக்கம், தலை சுற்றல் போன்ற விஷயத்தில் கவனம். அதே சமயம் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. உறவினர் தலையீடு, அந்நியர் தலையீடு வரட்டும் போட்டும், உங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் வேண்டாம். அதே போல் பிறர் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிட்டால் உங்களுக்கு பஞ்சாயத்து செய்வதற்கு யாரும் இல்லாது போய்விடுவார்கள். பெரியவர்களுடைய தேக ஆரோக்கியம் சிறிது கவனம். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். சனி வக்கரமாக இருப்பதனால் வண்டி வாகனங்கள், தொழில், உத்தியோகம், வியாபாரம் மேன்மையடையும். தைரியம் ஏற்படும். புதிய முதலீடுகளுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தில் விருச்சகம் இருப்பது ஆச்சரியமான அமைப்பாக இருக்கும். எதிரிகள் எல்லாம் பதட்டப்பட்டு உங்களுக்கு இது ஆகும் அது ஆகும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம்
அவர்களுடைய எண்ணத்திலெல்லாம் மண் விழுந்து நீங்கள் வெற்றி வாகை சூடக்கூடிய அமைப்பு ஏற்படும். அந்த வெற்றிகள் மிகப்பெரிய அனுகூலம் காணப்படும். ரொம்ப நாட்களுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் நல்லது ஏற்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் விருச்சகத்துக்கு காணப்படும். தொடர்ச்சியாக விருச்சகம் ஒன்றாக திடீர் ஜெயம் ஏற்படும். அதாவது விவசாயிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும். நிலம் வாங்குவது விற்பது போன்ற விஷயத்தில் இருப்பவர்கள், புது வீடு கட்டுவது போன்ற இருப்பவர்கள், இன்டீரியர் எல்லாம் புதுப்பிக்கலாம் என்று நினைப்பவர்கள், ஆஃபீஸை மாற்றி வைக்கலாம் என்று நினைப்பவர்கள், அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் வரப்பிரசாதமாக காணப்படக்கூடிய நாட்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். பணவரவுக்கு பணம் சேமிப்பு காணப்படும். அதனால் நீங்கள் போயிட்டு எல்லா வங்கிகளிலும் மற்றும் போஸ்ட் ஆஃபீஸிலெல்லாம் உங்களுக்கு எந்த முதலீடு நல்லது என்று கேட்கக்கூடிய காலகட்டம். ஆக மொத்தத்தில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. ஏற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனை தீரும். ஒரு படபடப்பு காணப்படும். தலைவலி சம்பந்தப்பட்ட தொந்தரவு காணப்படும். கோபப்படாமல் இருப்பது, பயணங்களிலும் மற்ற வீட்டிலும் வெளியிடத்திலும் உத்தியோகத்திலும் இருப்பது நன்மை. நரசிம்மரும் மிக மிக பிடித்து கொள்வதும் அனுமனை பிடித்து கொள்வதும் உங்களுக்கு சகல விதத்தில் ஏற்றும். உறவு முறைகளை சந்திக்கக்கூடிய பிராப்தம். அந்த உறவு முறைகளில் அந்த காலத்தில் நீ இதை செய்தாயே, இந்த காலத்தில் அதை செய்தாயே என்று நல்ல காலகட்டத்தில் நல்ல நேரத்தையும் சுபகாரியத்தையும் கெடுத்துக்கொள்ளாது. யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு. புதிய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குரு பார்வை இருப்பதனால் கவலை வேண்டாம். வக்கர சனி இருப்பதனால் வார்த்தைகளில் மிக மிக கவனம். பற்களை காலையிலும் மாலையிலும் விளக்க வேண்டிய நிர்பந்தம். பற்களில் சிறு உபத்திரம் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். வியாபாரத்தில் இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது ஆனந்தம், பேரானந்தம், பெரிய அளவுக்கு அனுகூலம். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம். உத்தியோகத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுக்கு கிடைக்கும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் நல்ல அனுகூலம் அமைப்பு காணப்படுகிறது. சண்டை சச்சரவு வேண்டாம். எதிரிகள் விஷயத்தில் சிறிது அடங்கி இருப்பது நன்மை. குறிப்பாக அரசியல் துறையில் இருப்பவர்கள், அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதீத கவனமாக இருக்க வேண்டும். செய்யாத பழிப்பாவத்திற்கு உங்கள் மீது போட்டுவிட்டு சிலர் அதில் வெற்றி காண்பார்கள். அதனால் அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பயணங்கள், உறவுகள், சந்தோஷங்கள், நண்பர்கள் எல்லாம் ஏற்றம் பெறும். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சந்தோஷம். படைப்பாளிகள், கலைத்துறையினர்களுக்கு பெரிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவது தான் ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு அம்மன் வழிபாடு மிக முக்கியம். அசிடிட்டி, வயிறு தொந்தரவு, வயிறு சம்பந்தப்பட்ட உறுப்புகளில் கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர்களுக்கு ஒரு சிக்கல் காணப்படுகிறது. நீங்கள் அந்த சிக்கலில் போய் எண்ணெய் ஊற்றி அதை பெரிதாக்காமல் தண்ணி ஊற்றி அணைத்து விட்டு அவர்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு சால்வ் செய்வதற்கு முயற்சி பண்ண வேண்டும். அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 40, 59, 75 கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் படிக்க வேண்டும். வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம். தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். தடுக்கலாக வழுக்கலான இடங்கள், தடுங்கி விழுவதெல்லாம் படிக்கட்டிலில் கவனம். மகர ராசிக்காரர்களுக்கு தொழிலிலோ, உத்தியோகத்திலோ, வியாபாரத்திலோ, சுபகாரியத்திலோ, பணவரவிலோ, முதலீடுகளிலோ, வண்டி வாகனத்திலோ, விற்பதிலோ எல்லா தடைகளும் நிவர்த்தி. குடும்பத்தில் டக்கு டக்கென்று அதிகமாக சுபகாரியம் நடக்கக்கூடிய வீடே மகர ராசிக்காரர்கள் இருந்தால் நடக்கும். ஆனால் மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கோபதாபம் இருக்கக்கூடாது. துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபங்கள் கூடாது. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பேற்றம் என்ற ஏற்றத்துக்கு உண்டான அற்புதமான காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு குரு பார்வை இருப்பதனால் எதை பற்றியும் யோசித்து கொண்டே இருக்கிறது. இது இப்படி ஆகுமோ, அது இப்படி ஆகுமோ என்று நினைப்பது தவறாகிவிடும். முன்னோக்கி வைத்த காலை முன்னோக்கியே சென்று கொண்டிருங்கள். அனுகூலமாக காணப்படும். குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம். குழந்தைகள் வண்டி வாகனத்தில் கவனமாக பார்த்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள். முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் செய்யவில்லை என்றால் எப்பொழுது செய்வீர்கள் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம்.
கும்பராசிக்காரர்களுக்கு பார்வதி தேவி வழிபாடு. சிவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்வதி தேவிக்கு அபிஷேக பொருளை கொடுக்க அனுகூலம். சிவனுக்கும் கொடுக்கலாம், பார்வதிக்கும் கொடுக்கலாம், ரெண்டும் தவறில்லை. ஆனால் பார்வதியை கும்பிடுவது விசேஷம். வெண்மையான மலர்கள், தாமரை மலர்கள் பார்வதிக்கு கொடுக்க அனுகூலம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. கண்டிப்பாக எதிரிகள் விஷயத்தில் சமாதானம் செய்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் புத்திசாலிகள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு அனுகூலம். 50 வயது 60 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் தொழில் நிமித்தமாக இருந்த கஷ்டங்களெல்லாம் நிவர்த்தி. தொழிலில் முதலீடுகள் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் கஷ்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்றால் தொடங்கலாம். நிலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட, உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த சிக்கலெல்லாம் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான பேச்சுவார்த்தையெல்லாம் தைரியமாக செய்யலாம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான ஆச்சரியமும் அனுகூலமும் காணப்படும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த பலவிதமான கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த சிக்கல் படிப்படியாக தீரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். அதே போல் யாரை பற்றியும் கூடா நட்பு கேடு விளையும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 7.5 சனியில் இருக்கக்கூடிய விஷயம். வாகன அமைப்பில் வித்தைகள் வேண்டாம். கடைசி நேரத்தில் கிளம்பி அவசரமாக போடுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாபதாபங்கள், கோபதாபங்கள் எதுவும் வேண்டாம். புதிய முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலமான காலகட்டம் 7.5 சனியில் இருந்தாலும் அதற்கேற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். படிப்பு தடை நீங்குவதனால் மாணவர்களாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள், மாணவிகள் எல்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுத்தால் அதில் வெற்றி பெறலாம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம். வாகனத்தில் ஏதாவது மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் புத்திசாலியான அமைப்பு. அரசு துறை, அரசியல்வாதிகளுக்கு யோகமும் அனுகூலமும் புதிய பொறுப்புகளும் வரக்கூடிய காலகட்டம். துணை அல்லது துணைவியாருக்கு இருந்த மன கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு வெற்றிகள் காணக்கூடிய அற்புதமான 15 நாட்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் ஏற்றத்தையும் உத்தியோகத்தில் அனுகூலத்தையும் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குரு வழிபாடு. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை பிரீத்தி செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும். கழிவுகள் போகிற இடத்தில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம், வண்டி வாகன மாற்றங்கள், புதிய முயற்சிகள், புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகளெல்லாம் கிடைக்கும். கலைத்துறையினர், படைப்பாளிகளுக்கு ஏற்றத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு விதமான கவனம் வைத்துக் கொள்வதும், பிள்ளைகள் வாகன அமைப்பில் அதிக கவனமாக போகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வதும், பிள்ளைகளை திட்டுவதோ பிள்ளைகளை கோபதாபப்படுவதோ கூடாது. பிள்ளைகளுடைய கூடா நட்பு கேடு விளையும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்திற்கு, படிப்புக்கோ மற்ற விஷயத்திற்கோ செலவுகளுக்கு ஒரு பணத்தட்டுப்பாடு காணப்படலாம். கண்டிப்பாக குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்திப்பது அந்த தட்டுப்பாடுகளை நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பிரீத்தி செய்து கொள்வது தொழில் ஏற்றம் பெறும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். பெண்களாக இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டமெல்லாம் ஏற்படும். சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது, துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை மீன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம், ஆக மொத்தத்தில் நன்மைகள் தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் நீங்கக்கூடிய காலகட்டமாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். ராகு ஜென்மத்தில் இருப்பதனால் மன அழுத்தம் இருக்கும். எனவே நரசிம்மர் காயத்ரி கேட்க அந்த மன அழுத்தம் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள், புதிய முதலீடுகள், தொழில், உத்தியோகம், குடும்பம் ஏற்றம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய பிராப்தம் இந்த 15 நாட்களுக்கு ஏற்படும். அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது விட்டு கொடுத்து போகக்கூடிய மீனராசிக்காரர்கள் புத்திசாலிகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக இருப்பதனால் கண்டிப்பாக முதலீடுகளுக்கு அச்சமில்லாமல் செய்யலாம். அது பெரிய அளவுக்கு வெற்றியும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை
16/7/2024 முதல் 31/7/2024 வரை உள்ள 15 நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இந்த 15 நாட்களுக்கு உண்டான பலனை பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.